ஈவேராவுடைய வாழ்க்கையை பற்றி நாம பெருசா விமர்சிக்க வேண்டாம். ஈவேரா என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெண்ணியத்திற்கு எதிராக இருந்திருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா தமிழ் மொழிக்கு எதிராக இருந்திருக்கிறார். தன்னை ஒரு சாதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தியிருக்கிறாரே தவிர பெருசா அவர் இஸ்லாமிய நம்பிக்கையை கிறிஸ்துவ நம்பிக்கையை விமர்சிக்கல. பேரளவுக்கு விமர்சிச்சிருப்பார். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து மத கடவுள்களையும் தான் அவர் பெருசாக விமர்சிச்சிருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கும் திராவிட கழகம் தொடர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் இறந்த பிறகு அந்த கொள்கையும் இறந்து போய்விட்டது. அதனால தான் இங்கே பெருசாக ஒன்றும் பெரியார் ஃபாலோவர்லாம் கிடையாது. அரசு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பவர் இருக்கிறதுனால திமுக காரர்கள் திணிக்கிறார்களே தவிர ஈவேராவை இங்கே பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எல்லாம் ஈவேரா மீது ஒரு ஈர்ப்போ அவர் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் என்பதெல்லாம் கிடையாது. நிதர்சனத்துக்கு அது எதிராக தங்களிடத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஊடகத்தினுடைய பலத்தை வைத்து அப்படி திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொய் செய்தி இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போன்று காட்டி கொண்டிருந்தாலும் மக்கள் அது இல்லை என்று நிரூபிக்கிறாங்க. அதை தான் நம்ம அந்த வீடியோவிலிருந்து பார்க்க முடியும்.